அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். சங்கீதம் 23:1, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். தாவீது கர்த்தரை மேய்ப்பராக தெரிந்து கொண்டிருந்தபடியினால் அவன் இதை ஒரு சும்மா ஒரு வார்த்தையாக சொல்லலை, தன்னுடைய அனுபவத்தை அப்படியே சொல்லுகிறான். இது அவனுடைய அனுபவம். தாவீது வனாந்தரத்திலே ஒரு மேய்ப்பனாக, கொஞ்சம் ஆடுகளை மேய்க்கிற ஒரு மேய்ப்பனாக அவன் இருந்தான். அப்போது ஆண்டவர் அவன் மேய்ப்பராக இருக்கும்போது அவனுக்கு எந்த குறைவும் இல்லை, நான் தாழ்ச்சி அடையேன் என்று அவன் சொல்லுகிறான். இன்றைக்கி நம்முடைய குறைவுகள் நிறைய நேரங்களில் நம்ம குறைவோடு இருப்பது போல் நம்ம ஃபீல் பண்ணுறோம். அப்போ நம்ம யோசித்து பார்க்கணும், நம்முடைய சோர்ஸ் என்ன? நமக்கு சோர்ஸ் இயேசுவாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறைவும் உண்டாகாது. இப்போ தாவீதுக்கு தேவனுடைய மேய்ப்பனுடைய கரத்தில் அவன் அடங்கி இருந்தபடியினால் ஆண்டவர் அவனை ஆச்சரியமாய் நடத்தினார். ஒரு மேய்ப்பன் என்ன செய்வான் அப்படின்னா, அவன் வழி நடத்துவான், பாதுகாப்பான், உணவு கொடுப்பான். இப்போ தவறான பாதையிலே போகும்போது அதை திருப்பி கொண்டு வருவான். அப்போ ஆண்டவர் நம்முடைய நல்ல மேய்ப்பராய் அவர் இருந்தாரானால் நம்மையும் அவர் பாதுகாப்பார், அவர் போஷிப்பார். அவர் தவறான பாதையில் நாம் செல்லும்போது நம்மை திருத்தி நடத்துவார். ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய குடும்பத்துக்கு தலைவராக மேய்ப்பராக இருப்பாரானால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறைவும் உண்டாகாது. பிரியமானவர்களே, நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எத்தனை குறைவுகள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவரை நாம் தலைவராய் வைத்திருக்கிறோமா? ஆண்டவரை நான் மேய்ப்பராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா? அவர் சொல்லுகிறபடி இப்போ ஆடுகளை நல்ல மேய்ப்பன் ஆடுகளை வழி நடத்துகிறவன், பேர் சொல்லி அழைத்து அதை நடத்தி கொண்டு போகிறவன் சொல்லி யோவான் 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். இப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஆதியாகமம் 12:1, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்கிறார். இப்போ ஆண்டவர்கிட்ட அப்படி சொன்ன உடனே ஆபிரகாம் ஒரு கேள்வி கூட கேட்கல. 4ஆம் வசனத்தில் பாருங்கள், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். அவனை கர்த்தரே வழி நடத்தினார். அவன் ஆசீர்வாதங்களின் தகப்பனாக, விசுவாசிகளின் தகப்பனாக அவன் அறியப்பட்டான். ஆமேன். கர்த்தர் நமக்கு மேய்ப்பராயிருக்கிறார். அவர் ஆபிரகாமை எப்படி வழி நடத்தினாரோ அதே போல ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். சவுல் பாருங்க, ஆண்டவரை முழுமையாக அவன் கீழ்ப்படியலை. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அமலேக்கை முற்றிலுமாய் முறியடிக்கணும்னு சொல்லும்போது இவன் முற்றிலுமாய் முறியடிக்கலை. அவன் நம்ம வசனத்தில் பார்க்கிறோம், ஆகாகி ஆடு மாடுகளில் முதல் தரமானது, 2ஆம் தரமானது, ஆட்டுக்குட்டிகள், நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப விட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ ஆண்டவர் என்ன பண்ணார்? அவனை ராஜாவாக இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். பிரியமானவர்களே, ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான், சவுல் கீழ்ப்படியலை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறோமா? நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு வாழும்போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். யோவான் 10:4, ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. அப்போ ஆண்டவர் நமக்கு மேய்ப்பராக இருக்கும்போது நமக்கு எந்த குறைவும் இருக்காது. ஏன்னா அவரே நம்மை வழி நடத்துவார். அவருடைய சத்தத்தை நாம் அறிந்திருக்கிறபடினால் நம்ம பின் வாங்கி போகாதபடி தேவன் நம்மை பாதுகாப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் இருக்கும்போது பாருங்க, அவங்களுக்கு வேலை கிடையாது, ஒரு இன்கம் கிடையாது. ஆனாலும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் மன்னாவினால் போஷித்தார், தண்ணீர் கொடுத்தார். அப்போ அவங்களுக்கு எல்லா காரியங்களையும் ப்ரொவைட் பண்ணுகிற தேவன் இன்றைக்கு நம்மை எப்படி விடுவார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் எங்களுடைய மேய்ப்பராக இருக்கிறீர், ஆகையினால எனக்கு எந்த குறைவும் இல்லைன்னு சொல்லணும். யோசேப்பு அடிமையாக இருந்தான், சிறைச்சாலையில் போடப்பட்டான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அந்த மேய்ப்பன் நம்மை விட்டு விலகவே மாட்டார். அதே போல தான் யோசேப்போடு கர்த்தர் கூட இருந்தார். நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் தேவனை மேய்ப்பராய் கொள்ளும்போது உங்களுடைய வாழ்க்கையில் எந்த குறைவும் இருக்காது. நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா.
தகப்பனே, நீர் எங்களுடைய மேய்ப்பராக இருக்கிறபடியால் எங்களுடைய வாழ்க்கையில குறைவுக்கு வழியே இல்லைப்பா. ஆண்டவரே, எல்லா குறைவுகளையும் என் ஆண்டவர் நீர் நிறைவாக்குகிற தேவன், எங்களை சரியான வழியிலே நடத்துகிறவர். ஆண்டவரே, எங்களுக்கு சரியானபடி எங்களை போஷிக்கிற நல்ல மேய்ப்பன் அப்பா. ஆண்டவரே, எங்களை கண்டித்து உணர்த்துகிற நல்ல மேய்ப்பன். தகப்பனே, நாங்கள் வழி தவறி போகும்போது எங்களை திருத்தி சீர்படுத்துகிற தேவன். அப்படியே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே எங்களை நடத்துவீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய மேய்ப்பராய் இருக்கிறாரா? அவரை நீங்கள் மேய்ப்பராய் கொண்டு இருப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில் எதுவுமே குறை வராது. காட் பிளஸ் யூ.